தமிழர்களின் நம்பர் ஒன் சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை. குழந்தை இடைஞ்சலா இருக்கு அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அந்த குழந்தையும் கொலை பண்ற அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது எப்படின்னு தெரியல. தான் விரும்பிய ஒரு பர்சன் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடைஞ்சலா இந்த குழந்தை தான் இருக்கணும், கணவர் மேலே ஏற்பட்ட ஒரு அதிருப்தினாலையும் சண்டை வரும்போது பஞ்சாயத்து பண்ணுறது அந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு போவாங்க இல்லையா, அப்போ தான் இந்த பர்சனோட என்ட்ரி உள்ளே இருந்திருக்கு. ஓகே, அந்த பர்சன் பேர் நிதின். யார் அப்படின்னா, இந்த குழந்தை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நான் அவங்க கூட வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அங்கே நிதின் சொன்னதாகவும் இருக்குது. ஓகே, ஐயோ அப்போ குழந்தை தான் நமக்கு தடையாக இருக்கோ, இவனும் ஏற்றுக்கிறேன்னு நம்மளை சொல்கிறான், இங்கேயும் பிரச்சனை. 4 o'clock அந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ பக்கத்தில் படுத்துட்டு இருக்கேன், என் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தேன், என்னோட குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி அவங்க அலறாங்க. தேடும் போது அவங்க வீட்டுக்கும் பீச்சுக்கும் ஒரு 50 மீட்டர் தான். ஓகே, அந்த 50 மீட்டர் அந்த பீச்சில் பார்த்தோன்னா அந்த குழந்தையுடைய சடலம் 1.5 வயது ஆண் குழந்தை. அந்த குழந்தையோட சடலம் பிரணவோட ரிலேட்டிவ்ஸ்க்கு சரண்யா மேலே சந்தேகம், சரண்யாவோட ரிலேட்டிவ்ஸ் பிரணவ் மேலே சந்தேகம். குழந்தையா தூக்கத்தில் எழுந்து நடந்து போயிட்டானோ பீச்சுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இந்த இடத்துல விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது இதே தாயான சரண்யா முகத்தில் கூடவே ஒரு படப்படப்பும் இங்கே தெரிஞ்சிருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆடையில் உப்பு படிந்த மணலும் அவங்க போலீஸார் நோட் பண்ணியிருக்காங்க. பக்கத்துலேயே பார்க்கும்போது அந்த இடத்துல பால் பாட்டிலும், அந்த பால் பாட்டில் பக்கத்துலேயே ரொம்ப அழுத்தமாக ஃபுட் பிரிண்ட்ஸும் பார்க்குறாங்க. இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இஷ்யூ. 5 வருடம் கழித்து இப்போ அந்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஐபிசி மங்கை நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட லீகலி ஃபிட் சீரிஸ் மூலமாக கேரள மாநிலத்தில் தன்னுடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர் காரணமாக தன்னுடைய குழந்தையை கடலில் வீசி கொன்ற தாய் குறித்த நிறைய விஷயங்களை நம்மோடு பகிர்ந்து கொள்வதற்காக அட்வொகேட் பிரியதர்ஷினி மேம் நம்ம கூட இணைந்திருக்கிறார்கள். மேம் வணக்கம். வணக்கம். ஒவ்வொரு கேஸாக பார்க்கும் பொழுது உலகம் எதை நோக்கி போய்கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் தான் நமக்கு தோணுது. கேரள மாநிலத்தில் தன்னுடைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபர் காரணமாக தாம் பெற்ற குழந்தைய கொன்று கடலில் தூக்கி வீசின அந்த தாய், அந்த கேஸ் பற்றின விஷயங்கள் பார்க்கும் பொழுது அப்படியே நெஞ்சம் பதப்பதைக்குது. என்ன மாதிரியான விஷயங்கள் இந்த கேஸில் நடந்துச்சுங்க? எஸ், இந்த மாதிரியான ஒரு சம்பவங்கள்லாம் நமக்கு பார்க்கும்போது ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்காக இந்த எக்ஸ்ட்ரீம் போவாங்களா அப்படிங்கிற மாதிரி இருக்குது இல்லையா. ஏன்னா ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்னா நம்ம என்ன எக்ஸ்ட்ரீமாக நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. லைக் ஹஸ்பண்ட் ஒரு ஒய்ஃப் யாராக இருந்தாலும் அந்த இடத்துல குழந்தைய விட்டுட்டு அவங்க ஸ்பௌஸை விட்டுட்டு அவங்க போயிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வேற ஒரு பெண்ணையோ ஆணையோ திருமணம் செய்து கொண்டு போவாங்க, டிவோர்ஸ் வாங்குவாங்க அந்த இடத்துல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். பட் ரீசன்ட் டைம்ஸ் நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, குழந்தை இடைஞ்சலா இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காகவே அந்த குழந்தையும் கொலை பண்ணுற அளவுக்கு இறங்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் இது எப்படின்னு தெரியல. ஏன்னா எப்பவுமே அந்த இப்போ அப்பா அம்மாவே இருக்காங்க அப்படின்னா, இப்போ குழந்தை அப்பா மேலே ரொம்ப பாசம் வச்சிருந்தா கூட அம்மாக்கள் சொல்லுவாங்க அந்த இடத்துல 10 மாதம் நான் தானே சுமந்து பெற்றேன், என்ன நீ அப்படி என் மேலே உனக்கு பாசம் இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்கக்கூடியதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். விச் மீன்ஸ் அவ்வளோ கனெக்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை திரும்ப திரும்ப வெளிப்படுத்திட்டு இருக்கிறத நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பட் இங்கே அந்த பெற்ற தாயே தான் விரும்பிய ஒரு பர்சன் கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இடைஞ்சலா இந்த குழந்தை தான் இருக்கணும், கணவர் மேலே ஏற்பட்ட ஒரு அதிருப்தினாலையும் அவங்க இப்படி பண்றது அப்படின்றது இது நம்ம கனவுல கூட யோசிச்சா கூட நமக்கு புரியாத ஒரு விஷயமா தான் இருந்துட்டு இருக்கு இல்லையா. அகெயின் இந்த இஷ்யூ நடந்தது பார்த்தோன்னா கேரள மாநிலம். ஓகே, அதுவும் இது 5 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த இஷ்யூ. 5 வருடம் கழித்து இப்போ அந்த பெண்ணுக்கு ஆயுள் தண்டனை அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, என்ன நடந்தது அப்படியே 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போகணும் அப்படின்னா, February 17, 2020 அன்னைக்கு நடந்த ஒரு சம்பவம் தான். ஓகே, அவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது இப்போ இது கிடச்சிருக்கு இல்லையா, பனிஷ்மெண்ட் கிடச்சிருக்கு இல்லையா, லைஃப் இம்ப்ரெஸ்மெண்ட். அவங்க பேர் சரண்யா. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அப்போ அவங்களுக்கு 22 தான் இந்த சம்பவம் நடக்கிறப்போ. ஓகே, அவங்க விடிய காலையில் அவங்க என்ன பண்ணுறாங்க, எந்திரிச்சு அலறாங்க. ஒரு 4 o'clock அந்த மாதிரி இருக்கும்போது ஐயோ பக்கத்தில் படுத்துட்டு இருக்கேன், என் பக்கத்தில் படுத்துட்டு இருந்தேன், என்னோட குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லி அவங்க அலறாங்க. பக்கத்துலேயே படுத்திருந்த அவங்களுடைய ஹஸ்பண்ட் பிரணவ் அப்படின்னு சொல்லப்படுது. அவர் எந்திரிச்சு ஐயோ என்னாச்சு அப்படின்னு அவரும் அவங்கள கேட்குறப்போ இந்த சத்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் எல்லாருமே அங்கே வராங்க. வந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தைய காணோம் அப்படின்னு சொல்லும் போது இவங்க வெளியில் போய் குழந்தைய தேடும் போது அவங்க வீட்டுக்கும் பீச்சுக்கும் ஒரு 50 மீட்டர் தான். ஓகே, அந்த 50 மீட்டர் அந்த பீச்சில் பார்த்தோன்னா அந்த குழந்தையுடைய சடலம் 1.5 வயது ஆண் குழந்தை.
அந்த குழந்தையோட சடலம் வந்து கரை ஒதுங்கி இருக்கிறத அங்கே பார்க்க முடியுது. பார்க்கும்போது இங்கே என்ன ஆகுது அப்படின்னா, அவங்க வந்துட்டு அங்கே இருக்கவங்க எல்லாருமே வந்துட்டு நெய்பர்ஸ் தென் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருமே அங்கே வராங்க. வரும்போது இங்கே பிரணவோட ரிலேட்டிவ்ஸ்க்கு வந்து சரண்யா மேலே சந்தேகம், சரண்யாவோட ரிலேட்டிவ்ஸ் வந்து பிரணவ் மேலே சந்தேகம். ஓகே, ஏன்னா இவங்களுக்குள்ளே நடக்கிற சண்டைகள் இது எல்லாமே வந்து அவங்களுக்கு இங்கே வந்து தெரிஞ்சிருக்கிறதாவும் இங்கே வந்து சொல்லப்படுது. உடனே இரு தரப்பினரும் போயிட்டு போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஓகே, இந்த மாதிரி ஆயிடுச்சு, குழந்தை இந்த மாதிரி கரை ஒதுங்கிருக்கு அப்படின்ற மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. காவல்துறையினர் அங்கே வந்து அந்த குழந்தையோட சடலத்தை வந்து மீட்டெடுத்து அங்கேருந்து மட்டம்க்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா ஃபர்தர் எதனால் அந்த குழந்தை இறந்தது அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ குழந்தை இதுக்கு அனுப்பும் போது உடனே காவல்துறையினர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முதல் விசாரணையை அப்பா அம்மா கிட்டேருந்து ஆரம்பிக்கிறாங்க. என்னாச்சு ஏதாச்சும் போது காமன் கொஷின்ஸ் எல்லாம் அங்கே கேட்கப்பட்டதாக வந்து சொல்லப்படுது. ஓகே, அதாவது வந்து குழந்தை வந்து நடப்பானா, ஓகே, நடந்து குழந்தை வந்து வெளியில் போவானா, குழந்தைக்கு நைட்டு தூக்கத்தில் நடக்கிற பழக்கம் இருக்கா, ஏன்னா அது வந்து நடந்த சம்பவம் வந்து அந்த நைட்டோ விடிய காலையிலையோ, ஸோ குழந்தையா தூக்கத்தில் எழுந்துச்சு நடந்து போயிட்டானோ பீச்சுக்கு அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே வந்து இந்த இடத்துல வந்து விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படி விசாரிக்க ஆரம்பிக்கும் போது அங்கே வந்து போலீஸாருக்கு தகப்பனாகிய பிரணவ் முகத்தில் வந்து ரொம்ப துயரமும் அப்படி சோகம் அந்த மாதிரியான விஷயங்கள் தான் வந்து போலீஸாரால் சென்ஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆனால் இதே தாயான சரண்யா முகத்தில் வந்து கூடவே ஒரு படப்படப்பும் இங்கே வந்து தெரிஞ்சிருக்கு. ஓகே, அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஆடையில் வந்து உப்பு படிந்த மணலும் அவங்க வந்து போலீஸார் நோட் பண்ணியிருக்காங்க. இப்படி நோட் பண்ணும்போது திரும்ப என்ன ஆகுது அப்படின்னா, போலீஸார் வந்து தொடர்ந்து அவங்க கிட்ட கொஷின் கேட்கும்போது அவங்களால அந்த கொஷின்ஸ்க்கு ரிப்ளை பண்ண முடியல. அப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன ஆகுது அப்படின்னா, அவங்களே வந்து கன்ஃபஸ் பண்ணுறாங்க, நான் தான் குழந்தைன்னு சொல்லி. ஓகே, ஏன் என்னாச்சு அப்படின்னா, யார் அந்த சரண்யா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேரளா மாநிலத்தில் கண்ணூர் இருக்கு இல்லையா, அந்த பகுதியில் இருக்கக்கூட தையல் அப்படிங்கிற பிளேஸை சார்ந்தவங்க தான் இந்த சரண்யா. இவங்களுக்கும் பிரணவுக்கும் கொஞ்சம் வருஷம் முன்னாடி மேரேஜ் ஆகுது. மேரேஜ் ஆனதன் விளைவாகத்தான் இப்போ வந்து இந்த 1.5 வயசில் ஆண் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. கல்யாணம் ஆன நாள்லேருந்து இவங்களுக்குள்ள என்ன தோட்டத்துக்கு எல்லாம் சண்டைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு கான்செப்ட்ஸ் தான் இந்த இடத்துல வந்து போய்கிட்டு இருக்கு. ஓகே, அந்த மாதிரி சண்டை வரும்போது வந்து பஞ்சாயத்து பண்ணுறது அந்த மாதிரி எல்லாரும் வந்துட்டு போவாங்க இல்லையா, அப்போ தான் இந்த பர்சனோட என்ட்ரி வந்து உள்ளே இருந்திருக்கு. ஓகே, அந்த பர்சன் பேர் வந்து நிதின். யார் அப்படின்னா தன்னுடைய கணவருடைய நண்பரே, பிரணவுடைய நண்பரே இவர். ஓகே, ஸோ உள்ளே வந்து அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அந்த இடத்துல வந்து ஆஸ் யூஷுவல் பஞ்சாயத்து பண்ணுறது அதெல்லாம் இல்லை சரியாயிடும் அப்படின்னு எல்லாமே அவர் பஞ்சாயத்து பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஸோ பேசும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இது என்ன இருக்குன்னா, ஃபோன் கான்வர்சேஷனாக வளர்ந்துருக்கு. நேரில் வந்து பேசுகிறது போகிறது இல்லாமல் ஃபோன் கான்வர்சேஷனாக வளர்ந்துருக்கு. வளர்ந்தும் போது இங்கே வந்துட்டு ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்காங்க ரெண்டு பேருமே. க்ளோஸ் ஆகும்போது சரண்யா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவர் இப்படி தான், இவரை பற்றி உங்களுக்கு தெரியாது, இவர் எதுவுமே மாற்றிக்க போகிறது கிடையாது. நம்ம ஒரு யூஷுவல் கான்டெக்ட்ல எல்லாரும் பேசுவாங்களே, அந்த குழந்தைக்காக தான் நான் கூட குடும்பம் நடத்துகிறேன். இன்றைக்கி நிறைய ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து குழந்தைக்காக லைஃப்பை லீட் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஹஸ்பண்ட் தப்பு பண்ணாலும் ஒய்ஃப் தப்பு பண்ணாலும் ஈவன் வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்தாலும் நீ எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து நம்ம குழந்தைக்காக லைஃப்பை லீட் பண்ணலாம்னு சொல்கிற கேசஸ் பற்றியும் நம்ம பேசியிருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும்போது இங்கே அவங்க வந்து என்ன சொல்கிறாங்க, சரண்யா வந்து நிதின் கிட்ட பேசுகிறப்போ, இந்த குழந்தைக்காக தான் நான் இருக்க வேண்டியதாக இருக்க கூட, ஓகே அப்படின்னு சொல்லும் போது இவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, நிதின் வந்துட்டு நீ ஏன் பிடிக்கலன்னா நீ டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துரு, ஓகே அப்படின்ற மாதிரி, கூடவே இந்த குழந்தை மட்டும் இல்லாமல் இருந்திருந்தா நான் அவங்க கூட வாழ்ந்திருப்பேன் அப்படிங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அங்கே நிதின் சொன்னதாகவும் இருக்குது. ஓகே, இது வந்து லைக் ஒரு மாதிரி ஸ்பார்க்கான சரண்யா என்னென்னா, அப்போ ஒட்டு மொத்தமாக அவங்களுடைய ஃபுல் வந்து கான்சன்ட்ரேஷனாக குழந்தை பக்கம் திருப்புறாங்க. ஐயோ, அப்போ குழந்தை தான் வந்து நமக்கு தடையாக இருக்கோ, இவனும் வந்து ஏற்றுக்கிறேன்னு நம்மளை சொல்கிறான், இங்கேயும் பிரச்சனை, பிரணவ் மேலேயும் இருக்க அவ்வளவு ஒரு வெறுப்பு எல்லாமே சேர்த்து அந்த குழந்தை பக்கம் திருப்பி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சம்பவம் நடக்குது இல்லையா, அதுக்கு முந்தின இரவு ஒரு 2 மணி, ஓகே, எல்லாரும் நல்லா அசந்து தூங்குற டைம். ஏன்னா மோஸ்ட்லி நிறைய க்ரைம்ஸ் நடக்கிறது அந்த டைமில் தான் இருக்கும் இல்லையா. ஸோ தூங்கும்போது அவங்க காலைல எழுந்திரிச்சு குழந்தைய வந்து பீச்சுக்கு கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போகும்போது தூங்கிட்டு இருந்த குழந்தை வந்து அந்த பீச் சில்லு காற்று பட்டோன்னே எழுந்திரிச்சு அழ ஆரம்பிச்சிருக்கான். அழ ஆரம்பிக்கும் போது கையில் பால் பாட்டிலும் எடுத்துகிட்டு போயிருக்காங்க. எடுத்துகிட்டு போய் அந்த குழந்தைக்கு ஃபுல்லாக ஃபீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, பக்கத்தில் ஒரு கல் செவர் இருந்திருக்கு அந்த பீச்சில், அதில் குழந்தைய ஓங்கி அடிச்சிருக்காங்க. அடிச்சோன்னே நமக்கே தெரியும், நம்மளே தெரியாமல் எங்கேயாவது இடிச்சுக்கிட்டா இந்த வயசுலேயே நமக்கு என்ன ஆகுது, அவ்வளோ வலிக்குது. அந்த குழந்தை கத்தமட தான் தெரியும், வேறு என்ன தெரியும் அந்த குழந்தைக்கு. தூக்கி கல் செவரில் இடிச்சிருக்காங்க. இடிக்கும் போது அந்த குழந்தைக்கு ரத்தமாக வந்திருக்கு. அந்த குழந்தை அப்பையும் சொல்லி 2வது வாட்டியும் அடித்ததாகவும் சொல்லப்படுதுங்க. அப்பையும் சாகலைன்னு சொல்லி தான் அவங்க கடலில் தூக்கி போட்டிருக்காங்க. அப்படி அதுக்கப்புறம் இதெல்லாம் அவங்க சொல்லியிருக்காங்க. ரிப்போர்ட்டு என்ன வந்திருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல அந்த குழந்தை வந்து சஃபகேட் ஆகியும் வந்து இந்த இடத்துல இறந்துருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே வந்து ரிப்போர்ட்டில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஓகே, கூடவே என்ன அப்படின்னா, அவங்க இதெல்லாமே சொல்லிடுறாங்க. சொல்லிவிட்டு போலீஸார் இம்மீடியட்டாக வந்து அவங்களை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே நிதினை வந்து தேட ஆரம்பிக்கும் போது பார்த்தோம் அப்படின்னா 9 நாள் கழித்து தான் இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா, காவல்துறை வந்து அரெஸ்ட் பண்ணுறாங்க நிதினை. ஓகே, அரெஸ்ட் பண்ணி இவ்வளோ நாளாக வந்து இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா இந்த கேசஸ் நடந்துட்டுருக்கு. இந்த கேஸில் வந்து சயின்டிஃபிக் அண்ட் சர்க்கம்ஸ்டான்ஷியல் எவிடன்சஸ் தான் பெரிய ரோலாக அந்த இடத்துல ப்ளே பண்ணியிருக்கு. அதாவது அந்த பால் பாட்டில், கூடவே இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, போலீஸார் வந்து அந்த
சடலம் இருக்கு இல்லையா, சடலம் வந்து குழந்தையோட சடலம் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் அனுப்புகிறாங்க. பக்கத்துலேயே பார்க்கும்போது அந்த இடத்துல வந்து பால் பாட்டிலும், அந்த பால் பாட்டில் பக்கத்துலேயே வந்துட்டு ரொம்ப அழுத்தமாக ஃபுட் பிரிண்ட்ஸும் பார்க்குறாங்க. முதல்ல அதை வந்து ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து ஸ்கேனும் பண்ணிட்டு போயிடறாங்க. இது எல்லாம் தான் இந்த கேஸில் பெரிய எவிடன்ஸ். அந்த பால் பாட்டில், அந்த ஃபுட் பிரிண்ட்டு, அப்புறம் அந்த படுக்கை விரிப்பு, அந்த மணலோட இது இருக்குது இல்லையா, அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஃபுட் பிரிண்ட்ஸ், அந்த குழந்தையோட ட்ரெஸ்ஸு, இதெல்லாம் தான் இங்கே வந்து பெரிய எவிடன்ஸாக கன்சிடர் பண்ணப்பட்டது. கன்சிடர் பண்ணப்பட்டு இப்போது என்ன ஆயிருக்கு அப்படின்னா, தட் இஸ் ஆஃப்டர் 5 years அப்போவே அவங்களுக்கு புக் பண்ண செக்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா செக்ஷன் 302 மர்டர் ஐபிசி அப்போ இல்லையா, இப்போ தான் நமக்கு பிஎன்எஸ் ஆயிருக்கு. ஐபிசியில் 302 மர்டர், அதுக்கு வந்து லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் ஆர் டு an extreme of death penalty. எங்கே இவங்களுக்கு லைஃப் இம்ப்ரெசன்மெண்ட் கொடுக்கப்பட்டிருக்கு, இவங்களுக்கு கன்விக்ஷன் கொடுக்கப்பட்டது. ஆனால் நித்தின் கிங் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அக்விட்டல் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கார். என்னென்னு சொல்லி ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்காரு அப்படின்னா, சார்ஜஸ் ஆஃப் கான்ஸ்பெரசி அண்ட் ஜாயின்ட் பிளானிங் அகேன்ஸ்ட் ஹிம் வந்துட்டு ரீசனபிள் டவுட்டில், பிஹைண்ட் ரீசனபிள் டவுட்டில் வந்து ப்ரூவ் பண்ணப்படலை அப்படிங்கிற ஒரு விஷயம். பர்டன் ஆஃப் ப்ரூஃபும் நம்ம அதையும் நிறைய பேசியிருக்கோம். அது என்ன அப்படின்னா செக்ஷன் 120B அண்ட் தென் செக்ஷன் 109. ஓகே, அதாவது அபாட்மெண்ட் கிரிமினல் கான்ஸ்பெரசி, ஒரு செயலை செய்ய தூண்டுறது, கூடவே கூட்டாக சேர்ந்து ஒரு செயலை செய்கிறது. ஓகே, அது எப்படி நம்ம இங்கே டிஃப்ரென்ஸ், இது வந்து நிதின் மேலே போடப்பட்ட செக்ஷன்ஸ். பட் இந்த சார்ஜஸ் எல்லாம் அவர் மேலே வந்து ப்ரூவ் ஆகலை அப்படின்னு சொல்லி அவர் விடுவிக்கப்பட்டிருக்காரு அந்த கேஸில். ஓகே, ஏன் இங்கே எல்லாமே சொல்ல அவனுக்காக தானே இவங்க கொலை பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி. இங்கே என்ன நம்ம கான்வர்சேஷன் மெயினாக பார்க்கணும் அப்படின்னா, நீ அவங்ககிட்ட டிவோர்ஸ் வாங்கிட்டு வந்துரு அப்படின்னு சொன்னது தான் அந்த பர்சனோட ஸ்டேட்மெண்ட்டாக இருந்தது. ஒன்று. இன்னொன்று, குழந்தை மட்டும் இல்லாமல் இருந்தால் நானே உன் கூட வாழ்ந்திருப்பேன்றது தான் ஸ்டேட்மெண்ட். நீ குழந்தைய கொண்டுட்டு வந்துரு அப்படிங்கிற மாதிரியான எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அங்கே இல்லை. இல்லை நீ குழந்தைய கொண்டுட்டு நம்ம இப்படிலாம் குழந்தைய கொலை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி எந்த ஸ்டேட்மெண்ட்டும் அங்கே இல்லை. குழந்தைய கொண்டுடு அப்படின்ற தூண்டுதலும் இல்லை. குழந்தை இப்படியெல்லாம் நம்ம கொலை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு கூட்டு சதியும் அந்த இடத்துல இல்லை. அதெல்லாம் ப்ரூவ் ஆகாததுனால அவர் இங்கே வந்து ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கார். ஆமாம், இப்போ அவங்க நினச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த குழந்தைய கொள்றதுக்கு பதிலாக வந்து அவங்க அம்மா அப்பா கிட்டேயோ இல்லை யார்கிட்டயோ கொடுத்து, இல்லை ஏதாவது ஆசிரமத்திலேயோ கூட குழந்தைய கொடுத்து வளர்க்குங்கன்னு சொல்லியிருக்கலாம்ல. இதை கொண்டு தான் இவங்க வந்து சேரணும் அப்படிங்கிற அந்த ஒரு, அதுதான் நான் சொல்ல வந்தேன். ஏன்னா இப்போ அவங்க என்னன்னா அவருடைய கணவர் மீது வந்து பழி போடலாம் அப்படிங்கிற ஒரு இதில் தான் அவங்க வந்து செஞ்சதாக இங்கே வந்து சொல்லப்படுது. ஓகே, சொன்ன மாதிரி இன்றைக்கி எவ்வளவோ பேர் அந்த மாதிரி பிடிக்கல அப்படின்னா என்ன ஆகுது, கணவர்கிட்ட குழந்தைய விட்டுட்டு போன கேசஸும் இருக்குது இந்த இடத்துல. இல்லையா, அப்பா அம்மா குழந்தைய வளர்த்துக்கிறாங்க, நான் வந்து என் லைஃப்பை லீட் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னதாக இருக்கட்டும். இல்லை டு அண்ட் லைக் எக்ஸ்ட்ரீம் வேர்ஸ்ட் கேஸில் ஆசிரமம் எவ்வளவோ இருக்குது. ஓகே, ஏன்னா நமக்கு மூவிலெல்லாம் நட்சத்திரம் நடக்கிறதா காட்டுறாங்க. குழந்தைய அங்கே கொண்டு போய் விட்டுட்டு நீங்கள் போயிருக்கலாம். அதுக்காக ஒரு உயிரை கொண்டுட்டு, ஏன்னா இதுதான் எப்படின்னா டூ அண்ட் லைக் கோர் ஆஃப் சேடஸ்ட் பிஹேவியர். எனக்கு தடங்கல் யார், என்னோட எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபருக்கு எனக்கு தடங்கல் யார், என்னோட ஹஸ்பண்டா. ஓகே, இதே நம்ம வந்து முன்னாடி இந்த நார்த்தில் நடந்த கேசஸ் எல்லாமே பார்த்துருக்கோம் இல்லையா, அதை ட்ரம்குள்ளே இது பண்ணது. ஓகே, இது இன்னும் வர்ஸ்ட் கேஸ், சந்தேகப்பட்டு வந்து வெட்டுறது, அந்த மாதிரியான கேசஸும் நம்ம நிறைய பார்த்துருக்கோம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது இந்த இடத்துல வந்து அதே மாதிரி ஹஸ்பண்ட் வந்துட்டு இதுவும் நம்ம பார்த்துருந்தோம். அதாவது ஐ திங்க் நீல்கிரிஸில் நடந்ததுன்னு நினைக்கிறேன், ஊட்டி சைடு. தன்னோட ஹஸ்பண்ட் வந்து எப்போ பார்த்தாலும் நீ ஏன் ஃபோன் வச்சிருக்கேன்னு கேட்டதுனால அவர் முகத்தில் வந்து திண்ணர் ஊற்றி கொளுத்துனது, அதுவும் நம்ம பேசியிருக்கோம். ஓகே, இது எப்படி ஆகிடுதுன்னா, நீ தானே எனக்கு தடங்களாக இருக்க. ஓகே, அப்போ நான் உன்னை வந்து ஒன்று கொலை பண்ணிவிடுவேன். இல்லையா, என்னோட லைஃப்பை நான் அடையிறதுக்கு என்ன தடங்களாக இருக்குது, குழந்தை. அப்போது எனக்கு யாருமே வேணாம், எனக்கு தடங்களாக இருக்கவங்க அப்படிங்கிற ஒரு, அது என்ன மாதிரியான ஒரு மைண்ட் செட், என்ன மாதிரியான ஒரு பிஹேவியர்னு கூட நம்மளால டிஃபைன் பண்ண முடியல. இங்கே இப்போ இவங்களுக்கு வந்து ஆயுள் தண்டனை கிடைச்சிருச்சு. ஆமாம். ஓகே மேம், நிறைய விஷயங்கள் இந்த கேஸ் சார்ந்து பேசுனீங்க. நிச்சயம் இது பார்க்கிற நேயர்களுக்கும் வந்து இந்த கேஸில் என்ன நடந்துச்சு, கண்டிப்பாக தீர்வு கிடையாது. பிடிக்கலையா, தயவு செஞ்சு டிவோர்ஸ் வாங்கிட்டு போங்க. என்ன டு ஒன் எக்ஸ்ட்ரீம் அதுதான். அது வந்து குழந்தை அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இருக்குது அப்படின்னா, நான் சொல்கிறது முடிஞ்ச அளவுக்கு அங்கே பேசி சேர்ந்து வாழணும். அதுதான் ஒரு லைஃப். நீதிமன்றமோ நீதிபதிகளோ எடுத்தோடனே நம்ம யாரையும் இங்கே பிரிக்கிறது கிடையாது. ஓகே, வந்தோடனே அந்த கவுன்சிலிங் எல்லாத்தையும் அவங்கள உட்கார வச்சு பேசி எக்ஸ்ட்ரீமாக போகும்போது அவங்க பிரிஞ்சு அவங்கவுங்க லைக் வாழ்க்கையை பார்த்துட்டு போகிறாங்க. அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கப்போ ஏன் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க அப்படிங்கிறது கண்டிப்பாக பண்ணவே கூடாத ஒரு விஷயம். கண்டிப்பாக மேம், இந்த கேஸ் அந்த நிறைய விஷயங்களை எங்களோடும் எங்கள் நேயர்களோடும் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி மேம். நன்றி. தமிழர்களின் நம்பர் 1 சாய்ஸ் தமிழ் மேட்ரிமோனி. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். ஐஸ்வர்யா கருத்தரித்தல் மையங்களில் ஜனவரி 30 முதல் பிப்ரவரி 5 வரை இலவச ஆலோசனை, சிகிச்சைகளில் சிறப்பு சலுகை.